வைத்தியசாலையில் இலவசமாக அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய ஒரு பாரிய பொறுப்பாக, தட்டி கழிக்க முடியாத ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது. இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உயிர் வாழும் உரிமை பாதுகாக்கப்படுவதற்காக இலவசமாக அவர்களுக்கான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும், பரிசோதனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவான விடயம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான இலவசமாக மருந்துகள் வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் இதற்காக குரல் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த நாட்டில் காணப்படுகின்ற பொதுமக்கள். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலைகளை நம்பி வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான மருந்துகள் கிடைக்கப்பெற வேண்டும். விசேட வைத்திய நிபுணர்கள் ஒரு விசேட வைத்திய நிபுணரை பல வைத்தியசாலைகளுக்கு கவர் அப் டியூட்டி செய்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து விசேட வைத்திய நிபுணர்களும் இந்த நடவடிக்கைகளிலிருந்து ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக விலகி இருக்கின்ற ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை நாளுக்கு நாள் இழுத்தடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒரு போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு பூராகவும் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இது தெளிவாக குறிப்பிட வேண்டும், இது வேலை நிறுத்த போராட்டம் அல்ல, ஒரு தொழிற்சங்க போராட்டமாகத்தான் இது இடம்பெறுகின்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறிப்பாக இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் இந்த சுகாதாரத்துறையை கட்டி காப்பதற்காக பல வருடங்களாக இந்த காலம் நெடுகிலும் அரும்பாடுபட்டு வருகின்ற ஒரு கூட்டத்தினர் என்ற வகையில் அவர்களுக்கான பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. எனவே கொள்கை ரீதியான பல முடிவுகளை வேண்டி அரசாங்கத்தினரும் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனான கலந்துரையாடல்களுக்காக வேண்டித்தான் இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பாக கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி தருவதாக சுகாதார அமைச்சர் தரப்பில் எழுத்து மூலமான உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனவரி மாதம் 1ஆம் வாரமளவில் இந்த கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதிமொழி, எழுத்து மூலமான உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இது தொடர்பான எந்தவிதமான தீர்மானங்களும் எந்தவிதமான தகவல்களும் வழங்கப்படாததன் காரணமாக, அதே போன்று ஊடகங்களுக்கு முன்னால் வந்து மாற்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இந்த பல சிக்கலான காரணங்கள் காரணமாக இந்த தொழிற்சங்க போராட்டமானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற ஒரு நிலைமை உருவாகி காணப்படுகின்றது. எனவே பல கோரிக்கைகள், முதலாவதாக ஒரு தெளிவான இந்த வைத்தியர்களுக்காக ஒரு விசேட மருத்துவ சேவை உருவாக்கப்பட வேண்டும் போன்றன, அதே போன்று டெட் மானியங்கள் தொடர்பான தீர்மானங்கள், மேலதிக சேவை கொடுப்பனவுகள் நிலையான பெருமானமாக வழங்கப்பட வேண்டும் போன்ற தீர்மானங்கள், இவ்வாறான கோரிக்கைகளுக்காக கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கப்படுவது தொடர்பான ஒரு கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த தொழிற்சங்க போராட்டங்களில் ஆரம்பமாக நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பல ஊடக மாநாடுகள் கூட தகவல்கள் வழங்கியிருந்தோம். வைத்தியசாலை கட்டமைப்பில் காணப்படாத மருந்து வகைகள், அதே போன்று பரிசோதனைகளை வெளியில் விநியோகிக்க துண்டுகள் பிரிஸ்கிரிப்ஷன் வெளியில் வழங்கப்படாது என்கின்ற ஒரு தீர்மானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இலவச சுகாதாரத்தை நம்பி அரசாங்க வைத்தியசாலைகளை நம்பி இந்த சாதாரண பொதுமக்கள் வருகை தருகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியசாலையில் இலவசமாக அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய ஒரு பாரிய பொறுப்பாக, தட்டி கழிக்க முடியாத ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது. இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உயிர் வாழும் உரிமை பாதுகாக்கப்படுவதற்காக இலவசமாக அவர்களுக்கான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும், பரிசோதனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவான விடயம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான இலவசமாக மருந்துகள் வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் இதற்காக குரல் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த நாட்டில் காணப்படுகின்ற பொதுமக்கள். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலைகளை நம்பி வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான மருந்துகள் கிடைக்கப்பெற வேண்டும். எனவே இந்த காலம் நெடுகிலும் காணப்பட்ட அரசாங்கங்கள் இவ்வாறு மருந்துகள் காணப்படாத சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியர்கள் வெளியில் சிட்டைகளை வழங்கி, இந்த சிட்டைகளை வெளியில் வழங்கியதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் அரசாங்கங்களுக்கு தெளிவாக புரியவில்லை. எனவே நாங்கள் அரசாங்கங்களுக்கு தெளிவாக புரியும் விதமாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளின் போது மக்கள் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களுக்காகத்தான் இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர். குறிப்பாக இந்த கேள்வியை மக்கள் தான் எழுப்பியிருக்க வேண்டும். அரச வைத்தியசாலைக்கு வருகை தந்ததன் பிற்பாடு இந்த அரச வைத்தியசாலையில் குறிப்பிட்ட மருந்து காணப்படவில்லை என்று சொன்னால் அந்த பொதுமக்கள் தான் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். எனவே இதனைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அரசாங்க வைத்தியசாலைகளில் வருகின்ற இந்த
பொதுமக்களுக்கு அரசாங்கம் மருந்துகளை வழங்குவதற்கு கட்டாயப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு காணப்படாத மருந்து சிட்டைகளை நாங்கள் எழுதி கொடுப்பதில்லை. எனவே இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அரசாங்கங்களுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்காகத்தான் இந்த நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்களை நடத்துகின்றோம். அதே போன்று ஏற்கனவே இந்த ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது. இந்த ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக இந்த ஆளணிகள் திருத்தி அமைக்கப்படாமல் புதிய பிரிவுகள் உருவாக்கப்படுவதிலிருந்து விலகி இருப்பதற்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக இந்த தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது. அதே போன்றுதான் நோயாளிகளை பரீட்சித்து பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் அதற்காக உதவியாளர்கள் வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் அந்த நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதே போன்றுதான் விசேட வைத்திய நிபுணர்கள் ஒரு விசேட வைத்திய நிபுணரை பல வைத்தியசாலைகளுக்கு கவர் அப் டியூட்டி செய்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து விசேட வைத்திய நிபுணர்களும் இந்த நடவடிக்கைகளிலிருந்து ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக விலகி இருக்கின்ற ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை நாளுக்கு நாள் இழுத்தடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒரு போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அரசாங்க தரப்பில் இருந்து தொடர்பாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் தொடர்பாக இந்த பிரச்சனை காரணமாக நாட்டு மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சற்றேனும் செவிசாய்க்காமல் தான்றோன்றித்தனமாக கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. எனவே இதன் பின்னணியில் இந்த நாட்டின் இலவச சுகாதாரத்துக்கு ஒரு பெரும் மதிப்பு காணப்படுகின்றது. சர்வதேச அளவில் பல சுகாதார சுட்டங்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இணையாக சில வேளைகள் இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளையும் விட மேலதிகமாக இந்த சுகாதார சுட்டங்கள் காணப்படுகின்றது. இதற்கு மிக பிரதான காரணமாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயங்கள் காணப்படுகின்றது. நாட்டில் சுமார் 350க்கும் மேற்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயங்கள் காணப்படுகின்றது. இதன் மூலமாக இந்த நாடு பூராகவும் உள்ள மக்களுக்கு ஒரு பாரிய அளவு ஒரு சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் தொற்று நோய்கள் தொடர்பான பாதுகாப்பு, தொற்றா நோய்கள் தொடர்பான பாதுகாப்பு, சிறுவர்கள் மற்றும் மகப்பேற்று பெண்கள் தொடர்பான சிகிச்சைகள் இடம்பெற்று வருகின்றன. அதே போன்று நோய் தடுப்பு வகைகள், நோய் தடுப்பூசிகள் ஏற்றும் நடைமுறைகள், இவ்வாறு நாங்கள் கடந்த காலங்களில் டெங்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலாக இருக்கலாம், கோவிட் தொற்று ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் கூட இருக்கலாம், இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயம் மூலமாக மேற்கொண்ட சேவைகள் மிகவும் அளப்பரிய ஒரு சேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நாடு பூராகவும் காணப்படுகின்ற 350க்கும் மேற்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயங்களினூடாக இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு பாரிய சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய இலவச சுகாதாரம் கட்டி காப்பதற்கு இந்த பிரிவென்டிவ் செக்டரில் காணப்படுகின்ற இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயம் பாரிய சேவையை வழங்க இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது கூட இந்த நாட்டிலுடைய சுகாதார சுட்டங்கள் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நன்மதிப்புகளை பெறக்கூடிய அளவில் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு பல சேவைகளை வழங்கி இருக்கின்ற இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்தில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இது தொடர்பாக அரசாங்கங்கள் உரிய கவனங்களை செலுத்தாது புதிய புதிய திட்டங்களை இருக்கின்ற திட்டத்தை மேலும் வலுவூட்டுவதை விட்டுவிட்டு புதிய திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக திட்டங்களை தீட்டி வருகின்றனர். புதிய கட்டிடங்களை திறக்கின்றனர். அரசாங்கம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல வருடக்கணக்காக காணப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு இந்த சுகாதார இந்த மருத்துவ அதிகாரிகள் காரியாலய கட்டமைப்பு. எனவே இந்த கட்டமைப்பில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கான தெளிவான தீர்வுகள் வழங்கப்பட்டால் தான் இந்த கட்டமைப்பு எதிர்காலத்திலும் பாதுகாக்கப்படும். இதன் மூலமாக இலங்கையினுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்படும். எனவே இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வைத்திய அதிகாரிகளுடைய பற்றாக்குறை, ஆளணி பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இந்த காரியாலயத்தில் தாய்மார்கள் அல்லது குழந்தைகள் சிகிச்சைக்காக, மருந்தேற்றலுக்காக, தடுப்பூசிகளுக்காக செல்கின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவதானித்திருக்கலாம். இடப்பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக சுத்தமான நீரை பெறக்கூடிய வசதிகள் கூட இல்லாத ஒரு பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது. அதே போன்று ஊழியர்களுடைய பற்றாக்குறை பல மடங்கு அதிகரித்த பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. அதே போன்று நாடு பூராகவும் உள்ள விஸ்தரிக்கப்பட்ட காரியாலயங்கள் காணப்படுகின்றது. பல கிராமங்களுக்கும் சென்று சேவைகள் வழங்கக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. எனவே இதற்கான ஒரு முறையான போக்குவரத்து வசதிகள் கூட இந்த வைத்தியர்களுக்கு, இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு இல்லாத ஒரு நிலைமை அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இயங்கி
கொண்டிருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் தொடர்பாக எந்த விதமான செவிசாய்ப்புகளும் இல்லாத ஒரு நிலையில் புதிய பிரிவுகள், புதிய திட்டங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக இன்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே தொழிற்சங்க போராட்டங்கள், பலதரப்பட்ட தொழிற்சங்க முயற்சிகளை, போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமை காரியாலயத்துக்கு நாடு பூராகவும் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திலிருந்து சுகாதார வைத்திய அதிகாரிகள் வருகை தந்திருந்தனர். இவர்கள் முகம் கொடுக்கின்ற இவ்வாறான பலதரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. எனவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கங்கள் செவிசாய்க்காமல் நடந்து கொள்கின்ற முறை தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தீர்க்கமான கலந்துரையாடி இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிவகைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. எனவே இந்த விடயங்களை ஆராய்வதற்காக ஒரு விசேட குழு ஒன்று கூட நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கையினுடன் இந்த பிரச்சனைகளை, இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எவ்வாறு இணக்கப்பாட்டுக்கு மூலம், எவ்வாறு இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இந்த சுகாதார மருத்துவ அதிகாரிகள் எவ்வாறு பங்கு கொள்வார்கள் என்பது தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டது. எனவே இது தொடர்பான அறிக்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு கிட்டிய தினங்களில் கிடைக்கப்பெற இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகளை, இந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலய கட்டமைப்பு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போன்று நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் முகம் கொடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனைகள், தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து செல்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம். இது தொடர்பான தெளிவான தீர்மானங்களை கிட்டிய எதிர்காலத்தில் நாங்கள் தெரிவிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே இந்த பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்த்து இந்த நாட்டில் இலவச சுகாதாரத்தை காப்பதற்காக, நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமையை காப்பதற்காக அரசாங்க தரப்பு, குறிப்பாக சுகாதார அமைச்சர், சுகாதார செயலாளர் உட்பட இந்த அதிகாரிகளும் முன்வருவார்கள் என்ற நம்பிக்கை, முன்வருவார்களா என்ற கேள்வியும் நாங்கள் தொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.